ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 41ാவது ശ്ലോകം. 6 நாமங்களாலேயாக்கும் இந்த ஸ்லோகத்தில் வாக்தேவிகள் லலிதாதேவியை ஸ்துதிக்கிறா. பவானி பாவனாகம்யா பவாரண்யகுடாரிகா பத்ரப்ரியா பத்ரமூர்த்திஹி பக்த சௌபாகியதாயினி. இப்படி இருக்கிற 6 நாமங்களால ஸ்துதிக்கிறா. பவானி பாவனாகம்யா பவாரண்யகுடாரிகா பத்ரப்ரியா பத்ரமூர்த்தேர் பக்த சௌபாகியதாயினி. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு காரணமாயிருக்கிற பரபிரம்ம பத்னி, பரபிரம்ம பக்த மகிஷி, பவானியாயிருக்கிறவள். தியானம் வழி மட்டுமே தெரிஞ்சுக்க கூடின தேவி. இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காதவள். சம்சாரமாயிருக்கிற காடை வெட்டி தெளிக்கிற சின்ன ஒரு கோடாலிய கையில வச்சுட்டு இருக்கிற தேவி. மங்கள காரியங்களில தாற்பயம் இருக்கிற தேவி, மங்களமூர்த்தியாயிருக்கிற தேவி, பக்தர்களுக்கு சௌபாகியங்களை கொடுக்கிற தேவி. இப்படி எல்லாமாக்கும் இந்த ஸ்லோகத்துல வாக்தேவிகள் லலிதாதேவிய ஸ்துதிக்கிறார். 112வது நாமம் பவானி. பவன் சொன்னா சிவன், பவானி சிவபத்னி. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு காரணமாயிருக்கிற பரபிரம்மம். காரணம் இல்லாதக்கு காரியம் இல்லை. காரணஸ்வரூபனாக்கும் பரபிரம்மம், காரியஸ்வரூபிணியாக்கும் பரபிரம்மத்தோடு சக்தி பாவமாயிருக்கிற பரபிரம்ம பட்ட மகிஷி. இங்க பவானி அப்படின்னு சொன்னது சிவபத்னி அப்படிங்கிற அர்த்தத்தில். மங்களஸ்வரூபன், மங்களஸ்வரூபனாயிருக்கிற சிவனோடு தர்மபத்னியாயிருக்கிற மங்களஸ்வரூபிணியாயிருக்கிற தேவி. பரமாத்மா அப்படிங்கிற சிவன், பிரகிருதி அப்படிங்கிற தேவி. கிரியாசக்தியாயிருக்கிற ஜெகத் ஜனனி. சிவனும் சக்தியும் கூடிச்சேர்ந்தாதான் இந்த பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். சலனமில்லாத சிவனுக்கு சலன சக்தியை கொடுக்கிறவளாக்கும் தேவி. മൂന്ന് അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഭവാനി. 113வது നാമം ഭാവനാഗമ്യ. നമ്മളോട് സങ്കല്പം, அந்த சங்கல்பத்தில கூடியும் கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு கூடியும் சாதிக்காதவள் தேவி. பிரம்ம தத்துவத்தை இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதாக்கும் பரபிரம்மம். இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டதாக்கும் பரபிரம்மம். குரு உபதேசத்தால பிராபிக்கிறதுக்கு சாதிக்கிறவளுமாக்கும் தேவி. இப்படின்னு 2 அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம்.
பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆகிரகிக்கிறவாளுக்கு பிராபிக்கிறதுக்கு சாதிக்கிறவளாக்கும் தேவி. பிரகிருதியில அட்டாச்மெண்ட் இருக்கிறவாளுக்கு பிராபிக்கிறதுக்கு சாதிக்காதவளாக்கும் தேவி. இப்படின்னு அர்த்தங்கள் எடுத்துக்கலாம். பிரவൃத்தி மார்க்க தல்பரர்களாய் இருக்கிறவாளுக்கு தேவிய பிராபிக்கிறதுக்கு சாதிக்காது. நிவൃத்தி மார்க்க தல்பரர்களாய் இருக்கிறவாளுக்கு தேவிய பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். മനസ്സിലെ സങ്കല്പിக்கிறதுக்கு കൂടിയും സാധിക്കാത്തവളാക്കും നിർഗുണ നിരാകാരയാണ് പരാശക്തി. அதிசூக்ஷ்மமாயிட்டு பிரபஞ்சத்தில் ரொம்பி நிற்கிற பராசக்தியை தரிசிக்கிறதுக்கோ நம்மளோட சங்கல்பத்தில் நினைக்கிறதுக்கோ கூடியும் யாருக்கும் சாத்தியமில்லை. ஆனால் சூக்ஷ்ம சரீரத்தில் மூலாதாரத்தில் ஸ்திதி பண்ணுற பராசக்தி ஸ்வரூபிணி சகுணாகார ஸ்வரூபத்திலையும் கூட பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். சாதகர்கள் சாதனை பண்றத குண்டலினி தேவிய ஷடாதாரம் வழியா சகசிரார பத்மத்தில கொண்டு வந்து நிறுத்தி பரமசிவனுமாயிட்டு அங்க ஆனந்த தாண்டவம் ஆடர்த்த தேவியோடு உபாசகர்களான யோகிகளோடு சங்கல்பத்தில தேவி பிரத்யட்சமாயிட்டு தெரிவள். தேவி பாகவதத்துல இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை வர்ணிக்கப்படுறது. அயோத்தியில ராஜாவாயிட்டு இருந்த துருவசந்தி வனத்துக்கு போய் மிருகவேட்டை பண்ற சமயத்துல இறந்து போனார். அவருக்கு மனோரமை லீலாவதி அப்படின்னு பேர் இருக்கிற 2 பத்னிகள். அவளில் சுதர்சனன் சத்ருஜித் அப்படின்னு 2 புத்திரர்கள். 2 மனைவியிலையும் ஓரோரோ புத்திரர்கள் உண்டாச்சு. துருவசந்தி இறந்து போனோட அடுத்த ராஜாவாயிட்டு ரொம்ப ரொம்ப சாந்த சுபாவம் இருக்கிற பகவத் பக்தனா இருக்கிற சுதர்சன ராஜகுமாரனை ராஜாவாயிட்டு நியமிக்கணும் அப்படின்னு மந்திரிகள் எல்லாம் தீர்மானம் எடுத்தா. ஆனா சத்ருஜித்தோட அம்மை அதை எதிர்த்தா. சத்ருஜித்தோட அம்மையோடு அப்பாவான யுதாஜித்து பலவித சூத்திரங்கள் உபயோகிச்சு மனோரமையையும் புத்திரனான சுதர்சனனையும் രാജ്യത്തിലേന്തേ തുരത്തി ഓടിച്ച. എന്നിട്ട് ശത്രുജിത്ത് രാജാവായിട്ട് വാഴിച്ച. ആരും ആശ്രയമില്ലാതെക്ക് മനോരമയും സുദർശനനും இறந்துபோன துருவசந்தி அப்படிங்கிற ராஜாவோடு தர்மபத்னியாக்கும் மனோரமை. அந்த மனோரமைக்கு பிறந்தவனாக்கும் சுதர்சனன். 2வது மனைவியாக்கும் லீலாவதி. அந்த லீலாவதியோடு புத்திரனையாக்கும் சத்ருஜித் அப்படிங்கிற புத்திரனையாக்கும் ராஜாவாயிட்டு நியமிச்சது ലീലാവതിയോട് അപ്പാവോട് ഹെൽപ്പിനാലെ. എന്നിട്ട് മനോരമയെയും സുദർശനനെയും രാജ്യത്തെ വിട്ട് ഓടവച്ച.
ആരും ആശ്രയമില്ലാതെക്ക് മനോരമയും സുദർശനനും ഭരദ്വാജാശ്രമത്തിലെ അഭയം തേടിന. യാദൃശ്ചികമായിട്ട് പരാശക്തിയോട് കാമരാജ ബീജമന്ത്രം ബൈഹാർട്ടാക്കിന സുദർശനൻ പരാശക്തിയോട് ഉപാസകനായിട്ട് മാറിനാർ. യുവാവാന സുദർശനൻ കാശിരാജാവോട് പുത്രിയാണ് ശശികലയെ തിരുമണം പണിണ്ട് ആശ്രമத்துக்கு திரும்பி வர வழியில രാജാവാന ശത്രുജിത്തും ശത്രുജിത്തോട് താത്താവാന യുധാജിത്തും സുദർശനൻ കിട്ട ചണ്ടപ്പെട്ട. കാമരാജബീജ മന്ത്രം ജപിച്ച് ശത്രുക്കളെ സുദർശനൻ തന്നെ തനിയ എതിരിട്ടാർ. இந்த സന്ദർഭത്തില് സിംഹവാഹിനിയാണ് ജഗദംബയങ്ക പ്രത്യക്ഷപ്പെട്ട. ശത്രുജിത്തെയും സുധാജിത്തെയും വധിച്ച് നഷ്ടപ്പെട്ട രാജ്യവും സർവ സുഖഭോഗങ്ങളും സുദർശനക്ക് കൊടുക്കവും ചെഞ്ച ദേവി. ദേവിയോട് ഉപാസകർക്ക് ദേവിയെ ஆபத்து காலங்களிலெல்லாம் அந்த தேவி வந்து அவளை காப்பாத்துவள் அப்படிங்கிறதாக்கும் இதன் வழியா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. அப்போ தேவிய சரணாகதி அடைஞ்சவாளுக்கு பிராபிக்க கூடினவளாக்கும் அப்படின்னாக்கும் பார்க்கிறோம். പ്രകൃതിയുമായിട്ട് മിങ്കിളായിരിക്കുന്നവാൾക്ക് ദേവിയെ പ്രാപിக்கிறதுக்கு സാധിക്കവും ചെയ്യാതെ. 5 അക്ഷരങ്ങളോടുകൂടിന നാമമാക്കും ഭാവനാഗമ്യ. 114ാമത് നാമം ഭവാരണ്യ കുടാരിക. சம்சார துக்கமாயிருக்கிற காடை வெட்டி நசிப்பிக்கிற ஒரு கோடாலி, ஒரு மழுவ கையில வச்சுட்டு இருக்கிற தேவி. சம்சாரம் அப்படின்னா பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கிறது. பலவிதமான துக்கங்கள் அனுபவிக்கிற ஸ்தானமாக்கும். ஜீவாத்மாக்கள் பலவிதமா துக்கங்கள் அனுபவிக்கிற ஸ்தானமாக்கும் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்ச துக்கமாயிருக்கிற காடை வெட்டி நசிப்பிக்கிற ஒரு மழுவ கையில வச்சுட்டு இருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. குடாரிகா அப்படின்னா மழு. பவாரண்ய குடாரிகா, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற கானனத்துக்கு கோடாலியா இருக்கிறவள். பவாரண்யம் அப்படின்னா ஜனன மரணமாயிருக்கிற வனம், சம்சார வனம். இந்த வனத்தை பூர்ணமாயிட்டு இல்லாம பண்றதுக்கு மழுவாயிருக்கிறவள் தேவி, கோடாலியா இருக்கா தேவி. മനുഷ്യ ജീവിതം സുഖദുഃഖങ്ങളോട് മാറി മാറി വര അവസ്ഥയാക്കും. പകലും രാത്രിയും മാറി മാറി വരാ മാതിരി സുഖദുഃഖങ്ങൾ മാറി മാറി வரது. சேந்தா மாதிரி சுகம் அனுபவிக்கிறவாளும் இல்லை, சேந்தா மாதிரி துக்கம் அனுபவிக்கிறவாளும் இல்லை, சேந்தா மாதிரி வலி அனுபவிக்கிறவாளும் இல்லை, சேந்தா மாதிரி நோய் அனுபவிக்கிறவாளும் இல்லை. சுகதுக்க சமிஸ்ரமாக்கும் மனுஷ ஜீவிதம். மனுஷ ஜீவிதம் மட்டுமில்லை, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வ உயிரினங்களோடும் ஜீவிதம். சஸ்யஜாலங்களுக்கும்
வளர்ச்சி, அழிவு இதெல்லாம் இருக்கு. மிருகங்களுக்கும் அப்படி உண்டு. மிருகங்களுக்கும் நோய் வருது. ஒவ்வொருத்தருக்கும் എത്രയെത്രയോ ജന്മങ്ങളും എത്രയെത്രയോ മരണങ്ങളും ഉണ്ടായിരിക്ക്. അതേമാതിരി ഇനിയും എത്രയെത്രയോ ജനന മരണങ്ങൾ എല്ലാരെയും കാത്തിருக்கு. ഓരോ ജന്മത്തിലെയും കർമ്മങ്ങൾ ചെയ്യർത്ത് അതിനോട് பலன் அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் ஜனிக்க வேண்டி வர்றது. ஒரு ஆக்ஷன் இருந்தானா ஒரு ரியாக்ஷன் கட்டாயம் இருக்கும். இப்படி எல்லையில்லாத ஜனன மரணத்தில பெட்டு தவிக்கிற அவஸ்தையிலேருந்து மோചനം கிடைக்கணும் அப்படின்னா ஜென்மமில்லாத ஜனன மரணமில்லாத அவஸ்தை உண்டாகணும். இனியும் ஒரு ஜென்மமில்லாத அவஸ்தையை பிராபிக்கணும். ஜனனமில்லை அப்படின்னா மரணவும் இல்லை. அந்த அவஸ்தையை ஆக்கும் மோட்சம் அப்படின்னு சொல்லப்படுறது. டாப் மோஸ்ட் புருஷார்த்தமாயிருக்கிற மோட்சம். 4 புருஷார்த்தங்களாக்குமே உள்ளது. அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம். டாப் மோஸ்டா இருக்கிற புருஷார்த்தமாக்கும் மோட்சம். டாப் மோஸ்ட் புருஷார்த்தம் அப்படிங்கிற மோட்சம் கிடைக்கிறதுக்கு அம்பாள் ஹெல்ப் பண்றா. சம்சார வனத்தை நசிப்பிக்கிற கோடாலி அப்படிங்கிற ஆயுதமாயிருக்கிற பராசக்திய சரணம் பிராபிச்சானா மோட்சம் அப்படிங்கிற டாப் மோஸ்ட் புருஷார்த்தம் கிடைக்கும் அப்படின்னாக்கும் இந்த நாமத்தோட அர்த்தம். வாக்தேவிகள் லலிதாம்பிகையே அதனாலேயாக்கும் பவாரண்ய குடாரிகா அப்படிங்கிற நாமத்தால ஸ்துதிச்சது. எட்டு அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இப்ப நம்ம பார்த்த பவாரண்ய குடாரிகா அப்படிங்கிற நாமம். 115வது நாமம் பத்ரப்ரியா. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. பத்ரன் அப்படின்னா சிவன். பத்ரப்ரியா பரமசிவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறவள். சிவன் அப்படின்னா மங்களஸ்வரூபன். மங்களஸ்வரூபனோடு மனைவி மங்களஸ்வரூபிணி. மங்கள காரியங்களில தால்பரியம் இருக்கிறவள். பத்ரன் அப்படிங்கிற பரமசிவனுக்கு பிரியமான மனைவியாக்கும் லலிதாம்பிகை. சிவனும் பார்வதியும் தம்மில் இருக்கிற பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப திருடமாக்கும். பிரிய பத்னியான சதீதேவி தேகத்தியாகம் செஞ்சோன ரொம்ப ரொம்ப துக்கிச்சு அதிசக்தியா கோபிச்சு சிவன் தன்னோட தலைமுடிய அழிச்சு போட்டு பூமியில அடிச்சதாயிட்டு சொல்லப்படுறது. அந்த டைமிலையும் സതീദേവി ശരീരത്തെ ഉപേക്ഷിച്ച് പരമശിവനിലെ പൂർണ്ണമായിട്ട് ലയിച്ച അവസ്ഥയിലേക്കും ഇരുന്ന ശിവനോട് തലമുടിയിലേന്ത് വീരഭദ്രനും ശിവഭൂതഗണങ്ങളും ഉണ്ടാച്ച് അവളെല്ലാം ദക്ഷിണ വധിച്ച ദക്ഷയാഗത്തെ മുടക്കവും ചെഞ്ച സതീദേവി
தேகத்தியாகம் செஞ்சது தாங்க முடியாதக்கு சிவன் ரொம்ப ரொம்ப தீவிரமான தியானாவஸ்தைக்கு போயிட்டார். அதுக்கப்புறமா தேவர்களோடு பிரார்த்தனைக்கு தகுந்த மாதிரி സതീദേവി ഹിമവാനോട് മകളായിട്ട് പുനർജനിച്ച് പരമശിവനോട് ധർമ്മപത്നിയായിട്ട് തീർന്ന പരമശിവ പത്നിക്ക് നിറയെ പേരുകളുണ്ട്. ഗിരികന്യകை அப்படினும் பார்வதி அப்படினும் பத்ரை அப்படினும் அதில் ஒரு நாமமாக்கும் இங்கே நம்ம பார்த்த பத்ரப்ரியா. மங்கள காரியங்களில் தால்பரியம் இருக்கிறவள் ലളിതാംബികை. 116வது நாமம் பத்ரமூர்த்திஹி. மங்களமே സ്വരൂപമായിരിக்கிறവൾ, ഭദ്രകാളിയായിട്ട് അവതരിച്ചവൾ. ഭദ്രം அப்படினா மங்களம். മംഗല്യ സ്വരൂപമാക്കും ലളിതാംബികை. എല്ലാ കർമ്മങ്ങളും മംഗളമായിട്ട് முடியணும் அப்படின்னா ഭദ്രമൂർത്തിயான ലളിതാംബികയോട് അനുഗ്രഹം വേണം. மங்களகரமான நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்ணாடி, தீபம், பூர்ண கலசம், பட்டு வஸ்திரங்கள், മംഗല്യ സ്ത്രീ, സ്വർണം, കുങ്കുമം, ഗ്രന്ഥം, இப்படின்னு இதுல மங்கல்ய ஸ்திரீ பத்ரமூர்த்தியான லலிதாம்பிகை தான். அதனாலேயாக்கும் சுமங்கலிகளை கூப்பிட்டு அவளுக்கு எல்லாவித பகுமானங்களும் பண்ணி பூஜை பண்றது. வெத்தலைவாக்கு, பழம், குங்குமம் இதெல்லாம் கொடுத்து அவளை ரெஸ்பெக்டோடு கூடிட்டு ஆதரிக்கிறது. அதனாலேயாக்கும் மங்கல்ய ஸ்திரீ அப்படிங்கிற பாவம் பத்ரமூர்த்தியா இருக்கிற லலிதாம்பிகையாக்கும் அப்படிங்கிற சங்கல்பம். നാല് അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും. ഇപ്പൊ നമ്മൾ பார்த்த 116வது നാമം. 117வது നാമം 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും. ഭക്ത സൗഭാഗ്യദായിനി. ഭക്തர்களுக்கு எல்லாவித சௌபாகியங்களையும் கொடுக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. ഭക്തர்கள் പലവിധമാക്കും ഉള്ളത്. ജിജ്ഞാസു ഭക്തൻ, ജ്ഞാനഭക്തൻ, இப்படின்னெல்லாம். உத்தம பக்தன், மத்தியம பக்தன், இப்படின்னெல்லாம் நிறைய டைப் பக்தர்கள் உண்டு. ഭക്തர்களுக்கு അർഹതയ്ക്ക് തകുന്ന മാതിരി ഭക്തர்களுக்கு ഐശ്വര്യം, ആഗ്രഹ നിവൃത്തി,
பலம், கீர்த்தி இதெல்லாம் கொடுக்கிறவளாக்கும் அம்பாள். மோட்சங்கோடியும் கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிறவளாக்கும் அம்பாள். பக்தர்கள் என்னெல்லாம் ஆக்குமோ ஆக்கிரகிக்கிற அந்த ஆக்கிரகங்கள் எல்லாம் சாதிச்சு கொடுக்க கூடினவளாக்கும் லலிதாம்பிகை. பக்தர்களோடு பாதுகாப்புக்காயிட்டு பல அவதாரங்கள் தேவி எடுத்திருக்கா. தேவியோடு துர்காவதாரம் தேவி பாகவதத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஹிரண்யாட்சனோடு வம்சத்துல ஜனிச்ச துர்கமாசுரன் தேவர்களை நசிப்பிக்கிறதுக்காயிட்டு வரம் கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டு பிரம்மாவை தபசு செஞ்சான். கோர தபசோடு அந்தியத்துல பிரம்மா பிரத்யட்சப்பட்டு உனக்கு என்ன வரம் வேணும் கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னார். 3 லோகங்களிலேயும் இருக்கிற எல்லா மந்திரங்களும் பிராமணர்களோடும் தேவர்களோடும் ஞாபகத்தில் இருக்கிற எல்லா மந்திரங்களும் இனி முதல் என்னோடு கண்ட்ரோல்ல ஆகணும் அப்படின்னு துர்கமாசுரன் வரம் கேட்டான். ஆர் என்ன வரம் கேட்டானாலும் இந்தா பிடிச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கிறவராக்கும் பிரம்மா. துர்கமாசுரன் கேட்ட வரத்தையும் பிரம்மா கொடுத்தார். வரசக்தியால பிராமணர்களுக்கும் தேவர்களுக்கும் எந்த ஒரு மந்திரமும் ஞாபகம் இல்லாம ஆயிடுத்து. காரணம் அவளோடு ஞாபகத்தில் இருந்த மந்திரம் எல்லாம் இப்போ துர்கமாசுரனுக்கு சொந்தம். 3 லோகத்திலையும் இருக்கிற மந்திரங்கள் எல்லாம் காணாம போயிடுத்து. மந்திரங்கள் ஞாபகம் இல்லாததுனால பிராமணர்களுக்கு சந்தியாவந்தனம் பண்ண முடியலை. அதே மாதிரி குளிச்சு நித்திய ஹோமங்களோ யாகங்களோ பிதிரியஜ்ஞமோ தேவயஜ்ஞமோ ஜபமோ ஒன்றும் செய்யறதுக்கு சாதிக்கலை. இதனாலேயே பிரகிருதியில பலவிதமான துரிதங்கள் அனுபவப்படுறதுக்கு ஆரம்பிச்சு. மழை இல்லாம போச்சு, பெரிய புயல் காற்றடிச்சுது, இப்படி எல்லாம் வன் நஷ்டங்கள் உண்டாச்சு. மனுஷா யாக ஹோமாதிகளொന്നും செய்யாம ஆயிட்டா. தூங்கி எந்திருக்க வேண்டியது, பொழப்புக்காயிட்டு ஜீவனம் நடத்த வேண்டியது, சாப்பிட வேண்டியது, மறுபடியும் தூங்க வேண்டியது, பிரஜா சிருஷ்டி நடத்த வேண்டியது, இப்படின்னு இருந்துட்டா. பகவான யாருமே கூப்பிடலை. தேவர்களுக்கு ஹவிசு கிடைக்காததுனால அவளுக்கு ஜராநர பாதிச்சுது. இந்த சந்தர்ப்பத்தில் துர்கமாசுரன் தேவலோகத்தை பிடிச்சு அடக்கினான். தேவேந்திரனுக்கு இந்திர பதவி நஷ்டமாச்சு. பிரகிருதியில இருக்கிற நாச நஷ்டங்களால ஜனங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்காம எடுத்து துரிதத்திலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஆயிட்டு எல்லாரும் தேவியை பிரார்த்திச்சா. தேவி அவளோட முன்னால துர்காதேவி ஆயிட்டு பிரத்யட்சப்பட்டா. தேவி பாகவதத்துல துர்காதேவியோடு பிரத்யட்ச ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறா. நீலாஞ்சன சமப்ரக்யம் நீலபத்மாயதேட்சணம் சுகர்கஷ சமோத்துங்க விருத்தபீனகனஸ்தனம் பாணமுஷ்டிம் ச கமலம் புஷ்பபல்லவமூலகான் சாகாதின் ஃபலசம்யுக்தானந்தரச சம்யுதான். நீலாஞ்சன நிறத்தோடு கூடிட்டு நீல தாமர தளம் மாதிரி இருக்கிற கண்களோடு கூடிட்டு மாதృவாத்சல்யம் எடுத்து காட்டுற ஸ்தனங்களோடு கூடின துர்காதேவியோடு கைகளில வில்லும் சரவும் தாமரையும் பல விதத்திலே இருக்கிற பூக்களும் கிழங்குகளும் அதே மாதிரி இலைகளும் ரொம்ப சுவாது இருக்கிற பழங்களும் எல்லாம் இருந்தது. ஜனங்களோடு பசிய மாத்திரத்துக்கு ஆயிட்டு தேவி பழங்களும் கிழங்குகளும் எல்லாம் கையில வச்சுட்டு இருந்தா. பசிக்கிறவாளோட முன்னால சாப்பாடு பொருள்களுமாயிட்டு
துர்காதேவி அவதரிச்ச சாகம்பரி அப்படிங்கிற பேரில பிரசித்தையான தேவி துர்கமாசுரனை வதிச்சு எல்லாருக்கும் மறந்து போன வேத மந்திரங்களை பக்தர்களோடு ஞாபகத்துல கொண்டு வந்து பிரவேசிப்பிச்சா. யாகாதி கர்மங்கள் மறுபடியும் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சௌபாகியங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு கிடைச்சது. பக்த சௌபாகியதாயினியாயிருக்கிற ஜெகதம்பிகையோடு காருண்யத்தாலேயாக்கும். பவானி பாவனாகம்யா பவாரண்ய குடாரிகா பத்ரப்ரியா பத்ரமூர்த்திர் பக்த சௌபாகியதாயினி. பவானி பாவன அகம்ய பாவனாகம்ய. பவானி பாவனாகம்யா பவ ஆரண்ய குடாரிகா பவாரண்ய குடாரிகா பத்ரப்ரியா பத்ரமூர்த்திஹி பக்த சௌபாகியதாயினி. இதெல்லாம் கூடி சேர்ந்து ஒரு நாமமாக்கும் அப்படிங்கிறதுனால அதை ஒட்டுக்க நிப்பாட்டாம சொல்லணும். அப்படிங்கிறதுனால பத்ரமூர்த்திஹி அந்த இடத்துல அப்படின்னு சேர்க்கப்பட்டிருக்கு. பத்ரமூர்த்தேர் பக்த சௌபாகியதாயினி.